Good evening student, I am Prakash from Swami Vivekananda Metric Higher Secondary School, Ilambillai. Plus 2 Computer Science Chapter 7 discuss பண்ணிட்டுருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா Chapter 7 Python ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதில் ஒரு கிளான்ஸ் ரிவைஸ் பண்ணலாம். அதில் என்னென்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the learning objectives, introduction, main advantages of functions, types of functions, then அதுக்கடுத்து defining functions, syntax for user defined function. now அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா syntax plus அதுக்கு equivalent of example program. now அதுக்கடுத்து டிஸ்கஸ் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா advantages of user defined function, advantages of user defined function. now அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா calling a function. now அதுக்கடுத்து டிஸ்கஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா calling a function. ஸோ அது வரல லாஸ்ட் கிளாஸில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். now in this class we are going to discuss about that passing a parameters in function, passing a parameter in function அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த passing a parameters in function அப்படின்னு பார்த்தீங்கன்னா parameters அப்படின்னா என்ன அண்டு passing அப்படிங்கிறது என்ன நம்மளுக்கு தெரியணும். அண்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ அண்டர்ஸ்டாண்ட் த ஹெட்டிங் ஆஃப் த கான்செப்ட். ஸோ அப்போ பாசிங் பேராமீட்டர்ஸ் இன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பாசிங் அப்படின்னா த்ரூ ஃபங்க்ஷன் இன்சைட் டு பாஸ் த ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்மளோட ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணுறது. ஆஃப்டர் பேராமீட்டர்ஸ், வாட் யூ மீன் பை பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிறது என்னங்க நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். பேராமீட்டர்ஸ் நத்திங் பட் எ வேரியபிள் ஆர் எ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ அந்த வேரியபிளை எப்படி ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா எங்கே பாஸ் பண்ணுறோம், வேர் யூ கேன் பாஸ் த பேராமீட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபங்க்ஷனில் என்னுடைய பேராமீட்டரை பாஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ என்னுடைய ஃபங்க்ஷனில் பேராமீட்டர் பாஸ் பண்ணும்போது how you can pass the parameters, you can use the syntax. Parameters or argument can be passed to function. In case parameters or arguments, if you have any of one or argument இருக்கலாம் or parameters இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ def அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபங்க்ஷன் டெஃபனிஷன். ஸோ def அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா def function name. so def is a keyword, உங்களுக்கு தெரியும் def is a keyword. so அது நம்மளுடைய syntaxலயே நம்மளுக்கு வந்துடும். followed by the keyword having a function name, having a function name. then அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா parameter s separated by comma. in case one or more parameters யூஸ் பண்ணுறோம் or otherwise 2 or 3 parameters யூஸ் பண்ணோம் அப்படின்னா அங்கே you can use in the comma. ஸோ அதுதான் அங்கே நம்மளுக்கு செப்பரேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. now after the syntax ஓட definition உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. let you see the use of parameters while defining functions. என்னுடைய ஃபங்க்ஷனை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம், எப்படி ப்ராசஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. the parameters that you place the parenthesis அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது கொடுத்துருக்குறது தான் என்னது parenthesis. ஸோ இந்த inside to having a parameters அப்படின்னு சொல்லலாம். now அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா parenthesis will be used by the function itself. ஸோ என்னுடைய function name, that is a function name, then open parenthesis or open curly brace, open parenthesis. now inside to giving as a parameters, so it will be denoted as for inside itself or function itself அப்படின்னு சொல்கிறோம். you can pass all sorts of data to the functions, அப்படின்னு சொல்கிறோம். R is an example program that define a function that helps to pass a parameter into function. இது என்னதுக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா that define function, என்னுடைய ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறதுக்கு it is helpful அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது that defines a function that helps to pass a parameter into the function அப்படின்னு சொல்கிறாங்க. now for simple example program for giving us for passing a parameter,
சிம்பிள் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. assume that w equal to 3 h equal to 5. that is a two parameter and as well as for variable அப்படின்னா இங்கே நம்மளுக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஈக்குவலைஸ் 1 அப்படின்னு சொல்லலாம். ஸோ df w, h it is a df அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் பண்ணக்கூடிய கீவேர்ட் df. ஏரியா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபங்க்ஷனுடைய நேம். ஒரு பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய வித்து ஹைட் w அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வித்து, h அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைட். ஒரு ஏரியா பிளேஸ் சொல்லிட்டோம். ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு கால்குலேட் பண்ணி சொல்கிறாங்க. அதுக்காக இந்த டெஃபினிஷன் ஏரியா w, h அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. தென் ஃபாலோ பை parenthesis தென் கோலன் கொடுத்துருக்காங்களா. ஸோ ஆஃப்டர் தட் ரிட்டன் w இன்ட்டு h எனக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் இன்ட்டு ஹைட் அப்படிங்கக்கூடிய வேல்யூ கால்குலேட் பண்ணி எனக்கு அவுட்புட்டாக டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஆஃப்டர் பிரிண்ட் ஏரியா 3,5 ஆஃப்டர் பிரிண்ட் ஏரியா 3,5 அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வேல்யூவை பிரிண்ட் பண்ணுவாங்க. நவ் இப்போ இதோ என்ன ப்ரோக்ராமுடைய எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். The above code assigns the width and height value to parameters. இப்போ தெரியுதுங்களா, width height w அப்படிங்கிறது எது பார்த்தீங்கன்னா width, h அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா height. The values to the parameters w and h. The values to parameters w and h அப்படின்னு சொல்லியிருக்காங்க. These parameters are used in the creation of the function area. Creation of the function area. When you call the above function, it returns the product of width and height as output அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது என்னுடைய வேல்யூ என்ன ப்ராசஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it returns the product of width and height as output. என்னுடைய வேல்யூ கால்குலேட் ஆகி எனக்கு என்ன ஆயிரும், அவுட்புட்டாக வந்துடும். ஸோ இப்போ w இன்ட்டு ஹெச் அப்படிங்கிறப்போ என்னுடைய அவுட்புட் என்ன இருக்கும், வாட் இஸ் த வேல்யூ ஃபார் அவுட்புட் அப்படிங்கிறப்போ the value of 3 and 5 are passed to w and h respectively. The function will return 50 as output. So என்னுடைய ப்ரோக்ராமுடைய அவுட்புட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 50. So for giving us multiplication process. So giving us a multiplication process. Are you understand? ஸோ இந்த கான்செப்ட் புரியுதா? ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த கான்செப்டில் நம்மளுக்கு சொல்லியிருக்கக்கூடிய ப்ராசஸ் என்னென்னா ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் டு பாஸ் அ பேராமீட்டர் ஆர் ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா டு கால்குலேட் த வேல்யூஸ். ஸோ வேல்யூ கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னுடைய 3 பேராமீட்டருக்கு w இஸ் அ 3 வேல்யூ அண்ட் அனதர் ஒன் பேராமீட்டர் இஸ் அ h ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ கொடுத்துருக்கோம். ஸோ இது ரெண்டும் வேல்யூ கால்குலேட் ஆகி எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய அவுட்புட் ஃபார் வித் அண்ட் ஹைட் வேல்யூ கால்குலேட் ஆகி அவுட்புட் இட் வில் பி டிஸ்பிளேட் ஆஸ் 15. ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ரோக்ராமுக்கான அவுட்புட். ஈவன் அந்த ப்ரோக்ராம் ஒரு 1 மார்க் கொஷினில் கொடுத்து வாட் இஸ் அவுட்புட் ஆஃப் த ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்கலாம். நவ் ஆஃப்டர் தட் டூ யூ நோ ஒன்று கொடுத்துருக்காங்க. டூ யூ நோ எல்லா லெசன்லையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம், எல்லா டாப்பிக்குமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ யூ நோலேருந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு 1 மார்க் ஆர் 2 மார்க் கொஷின்ஸ் உங்களுக்கு டெஃபினட்டாக யூ கேன் ஆஸ்க். ஸோ வி ஆஃப்டன் யூஸ் த டேர்ம்ஸ் பேராமீட்டர் அண்ட் ஆர்கியூமெண்ட்ஸ் இன்டர்சேஞ்சபிளி. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா த டேர்ம் ஆஸ் parameter and arguments are interchangeably is a same both the two என்னன்னு பார்த்தீங்கன்னா same process. However there is a slight difference between them, right? அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. Parameters are the variables used in the function definition, whereas argument are in the values we pass to the function parameter. ஸோ பார்த்திங்க அப்படின்னா என்ன parameter ஆர் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த parameter as வேரியபிள் ஃபங்க்ஷனில் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் வேல்யூஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆர்குமெண்ட் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் அ வேல்யூஸ். த வேல்யூஸ் வி பாஸ் டு த ஃபங்க்ஷன் பேராமீட்டர். இது எங்கே பாஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபங்க்ஷன் பேராமீட்டரில்
பாஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ do you know அப்படிங்கிறதுல இந்த பேராமீட்டர் அண்ட் ஆர்கியூமெண்ட்ஸை உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிஃபைன் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. Now after that அடுத்த next topic is a function arguments. Next topic is a function arguments. ஸோ இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்த டாபிக் என்னென்னா பாசிங் அ பேராமீட்டர் இன் ஃபங்க்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பேராமீட்டரை பாஸ் பண்ணோம்னா இப்போ ஆர்கியூமெண்ட்டை பாஸ் பண்ணுறோம். எப்படி ஆர்கியூமெண்ட்டை பாஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். Arguments are used to call a function, and there are primarily 4 types of functions that one can use: required arguments, keyword arguments, default arguments, variable length arguments. இது ஒரு 2 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். டைப்ஸ் ஆஃப் ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்னு கேட்கலாம். இன் ஃபங்க்ஷன் ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, arguments are used to call a function. என்னுடைய ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா கால் பண்ணுறோம். ஸோ கால் பண்ணும்போது நம்முடைய ப்ராசஸில் the primarily 4 types of functions. ஸோ இந்த 4 types of functions என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the first one is a required arguments, second one is a keyword arguments, third one is a default arguments, fourth one is a variable length arguments அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டோட்டலி 4 types of arguments availability. ஸோ இந்த 4 type of arguments நம்ம எப்படி ஒன் பை ஒன்னாக நம்ம எலாபரேட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ் இஃப் யூ ஆஸ்க் இன் 5 மார்க் கொஸ்டினில் கூட கேட்கலாம். எக்ஸ்பிளைன் டீட்டெயில் அபவுட் த ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஆஃப் கொஸ்டினாக உங்களுக்கு கேட்கலாம். சரிங்களா? நவ் அதுக்கு அடுத்தது ஒரு டயக்ராமட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ் 4 types. ஃபார் த ஃபர்ஸ்ட் ஒன் அங்கேயே டிஸ்கஸ் பண்ணோம். ரெக்வயர்ட் ஆர்குமெண்ட்ஸ், கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ், டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ், வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ ஈச் ஒன் டு எக்ஸ்பிளைன் டீடைல் ஃபார் வித் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் அண்ட் சின்டாக்ஸோடு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ரெக்வயர்டு ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். required arguments are argument passed to a function in correct positional order. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய arguments passed to a function correct positional order. இதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆர்டர் ஆஃப் ப்ராசஸில் தான் எக்ஸிக்யூஷன் ஆகணும் அண்டு கரெக்ட் பொசிஷனல் ஆர்டரில் எக்ஸிக்யூட் ஆகணும். The number of arguments in the function call should match exactly with the function definition. இதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆர்குமெண்ட்டை நான் பாஸ் பண்ணும்போது call should match exactly with the function definition அப்படின்னு சொல்லியிருக்காங்க. with the function definition. ஸோ அப்போ நம்மளுடைய required keyword கரெக்டாக இருந்தது அப்படின்னா தான் என்ன ஆகும் அப்படின்னா it will be matched and execute properly. otherwise it not processed clearly அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? you need at least one parameter to prevent syntax errors. to get required output. in case of some outputல எனக்கு நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it will be occurring as a error or some problem occur ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே required arguments நம்ம எப்படி பாஸ் பண்ணுறோம், எப்படி ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. def print string str. def அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் print a string str அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ print example require arguments. என்னுடைய ஆர்குமெண்ட்டில் print பண்ணுறோம். str கால் பண்ணுறேன். print str அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்னுடைய ஆர்குமெண்ட். ஸோ அந்த ஆர்குமெண்ட்டை கால் பண்ண அப்படின்னு என்ன ஆகும், என்னுடைய வேல்யூ இட் வில் பி print அப்படின்னு சொல்லலாம். Now you can call print string function. Now you can call print string function. ஸோ இந்த கால் டு print string ஃபங்க்ஷனை கால் பண்ணோம் அப்படின்னு என்ன ஆகும்னா என்னுடைய ஸ்ட்ரிங்கை print பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் require argumentsல சொல்லியிருக்காங்க. When the above code is executed, it produce the following error. இப்போ மேலே இருக்கக்கூடிய இதில் பார்த்திங்க அப்படின்னா என்ன certain error இருக்குது. ஸோ what will be the indication of error அப்படிங்கிறத பார்க்கலாம். Trace back mostly reason called last f require arg.vy line 10 in module print string. Type error print string missing one required positional argument str. ஸோ இங்கே நான் கால் பண்ணும்போது இங்கே என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய வேல்யூஸில் நாம் என்ன பண்ணியிருக்கோம், ஆர்குமெண்ட்டை ரெக்வயர் ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அப்போ என்னன்னு பாஸ் பண்ணோம், என்ன ப்ராசஸ் பாஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது பாருங்கள். இன்ஸ்டெட் ஆஃப் print string in the above code will if we use print string welcome then the output is example required arguments welcome. So you can pass to the string. ஸோ இந்த ஸ்ட்ரிங்கில் இடையில் என்ன வேல்யூ நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்ட்ரிங்கை நம்ம பாஸ் பண்ணணும், ஆர்கியூமெண்ட்டை நம்ம பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஆஃப்டர் தட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா கீவேர்ட் ஆர்கியூமெண்ட்ஸ். Keyword arguments will invoke the function after the parameters are recognized by their parameter names. அப்படின்னு சொல்கிறாங்க. Keyword arguments will invoke after the parameters are recognized by their parameter names. The value of the keyword argument is matched. The value of the key argument is matched with the parameter name. இந்த parameter name எப்படி மேட்ச் ஆகுது, எப்படி ப்ராசஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா name and so on. One can put argument in improper order, not in order. ஸோ இதில் நமக்கு ஆர்டராக எக்ஸிக்யூட் ஆகாது, இன் ஆர்டர் அங்கே தான் அதனால தான் இங்கே சொல்லியிருக்காங்க. For one can also put arguments in improper order. ஸோ எனக்கு அங்கே ஆர்டராகவும் நேம் கரெக்டாக கிளியராகவும் கொடுத்தா தான் எனக்கு அதே மாதிரி ஆர்டராக எக்ஸிக்யூட் ஆகும். இல்லை அப்படின்னா என்ன ஆகாது, not in order to execute the process அப்படின்னு சொல்லலாம். not in order to execute the process. ஸோ அடுத்தது def print data print example 1 keyword arguments. def print data name print example 1 keyword arguments. print name comma name return. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Now you can call print data function. print data name. So for giving as a name Johnson. So the output will be displayed as, when the above code is executed, it produces the following output. Example 1 keyword arguments name Johnson அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. தென் அதை ஃபாலோ பண்ணி அதனுடைய எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கண்டினியூட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க.
print data name 1 equal to Johnson. Now error, print data got an unexpected keyword argument name 1. Unexpected keyword argument name 1 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடியது இதுதான். def print data name comma age, print example 3 keyword arguments print name comma name, print age comma age, return. Now you can call print data function. Now you can call print data function, print data for age name, it will be displayed. After, when the above code is executed, it produces the following results. When the above code is executed, it produces the following results. Example 3 keyword argument name age. ஸோ அதில் ஈக்குவலண்ட் ஆஃப் வேல்யூஸ் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகும். நவ் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா default arguments அப்படின்னு சொல்கிறோம். default arguments, what do you mean by default? ஸோ default அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு is a inbuilt the compiler to assign the values. ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா default arguments அப்படின்னு சொல்லுவோம். ஸோ the default arguments அப்படிங்கிறத என்னங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். In Python, the default argument is an argument that takes a default value if no value is provided in the function call. No value is provided in the function call. இதில் பார்த்தீங்கன்னா default value no value is provided in the function call அப்படின்னு சொல்லலாம். இதில் எனக்கு எந்த ஒரு default value கொடுக்க மாட்டாங்க. Now after, the following example uses default arguments. The default arguments that prints default salary when no argument it is passed. When no argument it is passed, default என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ அந்த வேல்யூ மட்டும் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பிரிண்ட் பண்ணுவாங்க. ஸோ def print info name comma salary for 3500. After, print name equal to name, print salary comma salary, return print info money அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த நேம் அசைன் ஆகி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வேல்யூ இட் வில் பி பிரிண்டட். ஃபார் ஆல் வேல்யூஸ் நம்ம எங்கே பாஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்க. ஃபார் அசைன்மெண்ட்டும் வேல்யூஸ் எல்லாமே. ஸோ நேமு சேலரி நான் அதனுடைய ஸோ இந்த வேரியபிள் நேம் ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கால் ஆகும். ஃபார் ஆர்குமெண்ட் இங்கே நேம் அங்கே போகிறப்போ கால் ஆகிக்கும், சேலரிங்கிறப்ப இங்கே கால் ஆகிக்கும். ஸோ இப்போ இட் வில் பி அசைன். ஃபார் நான் ஒரே ஒரு நேம் மட்டும்தான் கொடுத்துருக்கேன், பிரிண்ட் இன்ஃபோ மணி அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். அதுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலண்ட் வேல்யூ டு assign அப்படின்னு சொல்லலாம். When the above code is executed, it produces the following output. இந்த கோட் எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும்? நேம் மணி சேலரி 3500 அப்படிங்கிறது என்ன ஆகும் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். When the above code is changed as print info ram 2000, it produces the following output. When the above code is changed as a info ram 2000 அதனுடைய கோடில் நம்ம மாற்றணும் அப்படின்னா நம்மளுக்கு அவுட்புட் எப்படி வருங்கிறாங்க. ஸோ ஃபைனலி அவுட்புட் நம்மளுக்கு இது மாதிரி வரும். the code be changed, இது சேஞ்ச் பண்ணுறோம் மேலே இருக்கிற கோடில். produce the following output name ram salary 2000. in the above code the value 2000 is passed to argument salary. The default value already assigned for salary and simply ignored. already values arrange ஆனதுனால நம்மளுக்கு என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இதை இக்னோர் பண்ணிடுறாங்க. now அடுத்தது பார்த்திங்கன்னா வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ், the fourth one வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ்.
ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், ரெக்வயர்ட் ஆர்குமெண்ட் டிஸ்கஸ் பண்ணோம், கீவேர்ட் ஆர்குமெண்ட் டிஸ்கஸ் பண்ணோம், டிஃபால்ட் ஆர்குமெண்ட் டிஸ்கஸ் பண்ணோம். லாஸ்ட் ஒன் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ். லாஸ்ட் ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா? ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வேரியபிள் லென்த் அப்படிங்கிறது என்னென்னா வேரியபிள் எவ்வளோ லென்த்தாக ப்ராசஸ் கொடுக்கலாம், வேரியபிள் பேஸ்டு ஆன் த வேரியபிள் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ இட் வில் பி அசைன். இன்கேஸ் வேல்யூ லெஸ்ஸாக இருந்தாலோ அல்லது வேரியபிள் லெஸ்ஸாக இருந்தாலோ அது என்ன ஆகாதுன்னா இட் கேனாட் பி எக்ஸிக்யூட்டட். இட் கேனாட் பி. இன்கேஸ் வேரியபிள் அதிகமாக இருக்கலாம், வேல்யூ கரெக்டான வேல்யூ இருக்கோ அது மட்டும் எக்ஸிக்யூட் ஆகும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்மளுக்கு வேரியபிள் கொடுத்துருக்காங்க, 3 வேரியபிள் கொடுத்துருக்கோம், 3 வேரியபிளுக்கு வேல்யூ மட்டும் அசைன் ஆகிட்டு நம்மளுடைய அவுட்புட் டிஸ்பிளே ஆகும். ஸோ இன் சம் இன்ஸ்டன்ஸ் யூ need to pass more arguments than have already been specified. அப்படிங்கிறப்போ இதில் ஆல்ரெடி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சம் வேரியபிள் நேம் கொடுத்துருக்கோம். ஸோ என்ன நேமாக எப்படி நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய variable has more arguments then have already been specified. Okay, then அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா going back to the function to the redefine or define it tedious process அப்படின்னு சொல்கிறாங்க. tedious process அப்படின்னா என்ன சார்? So variable length arguments can be used instead. Variable length argument can be instead. என்னோட வேரியபிள் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா it will be modified or changeable process. These are not specified in the function definition. இதில் நான் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் நான் கொடுக்க தேவையில்லை அல்லது மாற்றங்கள் கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிறப்போ in case of you can use in the definition and an asterisk is used to define such arguments. ஸோ இந்த ப்ராசஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ண முடியும். ஸோ வேரியபிளில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சர்டைன் நம்பர் ஆஃப் வேரியபிள் கொடுத்து அந்த வேரியபிள் நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். லெட்ஸ் see what happens when we pass a more than 3 argument in the sum function. Let's see what happen when we pass more than 3 argument in the sum function அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய சம் ஃபங்க்ஷனை கால்குலேட் பண்ணுறேன். 3 pass more than 3 arguments to sum function. ஸோ என்னுடைய வேரியபிள் தான் sum x, y, z print sum of 3 numbers for adding a values x plus y plus z, but the given value as 5, 10, 15, 20, 25. There how many values are ability? 1, 2, 3, 4, 5. But variable, how many variable are assigned? 3 variable assigned, but value are giving as 5 value. How it is possibility? So what we can do, the compiler it will be when the above code is executed produce the following results are என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா type error sum take 3 positional. Type error sum takes 3 positional arguments but 5 were given. 3 வேரியபிள் கொடுத்துருக்கீங்க பட் 5 வேல்யூஸ் கொடுத்துருக்கீங்க. how it is possibility? ஸோ இது மாதிரி கொடுக்கக்கூடாது. ஸோ எத்தனை வேரியபிள் நம்பர் இருக்கோ அத்தனை வேரியபிளுக்கான வேல்யூஸ் மட்டும்தான் நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நான் அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஸோ இது வரையிலும் புரியுதா? ஸோ பார்த்தது பார்த்திங்கன்னா ஒரு 5 மார்க் கொஷினில் உங்களுக்கு கேட்கலாம். என்ன அப்படின்னா how many method to pass arguments for required arguments, keyword arguments, default arguments, variable length arguments அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பாஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா அது 4 மெத்தடில் பாஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் டாபிக் பார்த்திங்கன்னா syntax variable length arguments.
syntax variable length arguments அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த syntax variable length arguments ரொம்ப important. write the syntax about variable length arguments அப்படின்னு கேட்கலாம். variable length arguments அப்படின்னு கேட்கலாம். now ஸோ அதுக்கான syntax பார்க்கலாம் ப்ளஸ் கீவேர்டு பார்க்கலாம். ஸோ வேரியபிள் லென்த்துக்கான சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. df is a keyword, df is a keyword, function name, arguments, args அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய arguments அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்தது followed by function body, then last return statement அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வித் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். now df print numbers nos அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் print nos அப்படிங்கிறது என்ன பண்ணிடுறாங்க, ஷார்ட்டாக நம்மளுடைய நம்பர்ஸ் தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஷார்ட்டாக nos அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. into nos for n in nos, print n, return 0. now invoking the print nos function, printing two values, print nos 1, 2, printing three values, ஸோ என்னுடைய நம்பர்ஸ் நான் பிரிண்ட் பண்ணுறாங்க. print numbers 10, 20, 30. அதே மாதிரி அதனுடைய printing two values கொடுத்துருக்காமா, printing two values, print numbers 1, 2, printing three values, print numbers 10, 20, 30. ஸோ இந்த ப்ராசஸில் தான் நம்மளுக்கு நடக்கும். ஸோ இந்த மெத்தட் ஆஃப் ப்ராசஸ் தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? ஸோ ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா? ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சின்டாக்ஸ் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ், அப்படின்னு சொல்கிறோம். நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய evaluate yourself அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. In the above program, change the function name print nos as print names in all places wherever it is used and give the appropriate data. Wherever you can given the appropriate data, ex print nos 10, 20, 30 as print names Mala, Kala, Bala and see output. In even though என்னுடைய நம்பர்ஸும் கொடுக்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி நம்பர்னு சொல்லிட்டு அங்கே ஸ்ட்ரிங் கொடுத்தா என்ன பிரிண்ட் ஆகும். ஸோ வாட் வில் யூ டூ த பைத்தான் கம்பைலர் how it is executed அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். Now after that the next one process பாருங்க. In variable length arguments we can pass the arguments using two methods. In variable length arguments we can pass the arguments using two methods. One is a non-keyword variable arguments, second one is a keyword variable arguments. Non-keyword variable arguments, keyword variable arguments அப்படின்னு சொல்கிறோம். நான் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா non-keyword variable arguments are called tuples. 2 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். define tuples. ஸோ அப்போ non-keyword variable arguments are called as tupleன்னு சொல்லலாம். You will learn more about tuples in the later chapter. tuple பற்றி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா லேட்டராக எலாபரேட்டாக
ஸ்டடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. த ப்ரோக்ராம் கிவன் இன் அ இல்லுஸ்ட்ரேஷன் ஃபார் நான் கீவேர்டு வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸ். நான் கீவேர்டு வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. Keyword variable arguments are beyond the scope of this book. Keyword variable arguments are beyond the scope of this book. இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம அதை எலாபரேட்டாக நம்ம ஸ்டடி பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது ஒரு நோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னன்னு டிஸ்கஸ் பண்ணலாம். The Python's print function itself. The Python print function is itself an example of such a function which supports variable length arguments. என்னுடைய வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ்லாம் நம்ம எப்படி ப்ராசஸ் பண்ணலாம், எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ நான் இந்த கிளாஸில் என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் ரீகால் பண்ணலாம். ஸோ பாசிங் எ பேராமீட்டர் இன் ஃபங்க்ஷன்ஸ் ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ணோம். அடுத்த டாபிக் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸில் 4 டைப்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. ரெக்வயர்டு ஆர்குமெண்ட்ஸ், கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ், டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ், வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். ஒவ்வொன்றும் ஒரு சின்டாக்ஸ் வித் எக்ஸாம்பிளாக டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா சின்டாக்ஸ் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். டிஸ்கஸ் பண்ணோம். ஃபைனலி வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ் we can pass the arguments using 2 methods. அது ஒரு 1 மார்க் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கொஷின் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அந்த நான் கீவேர்டு வேரியபிள் இஸ் அ ஆர்குமெண்ட், கீவேர்டு வேரியபிள் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணோம் 2 மெத்தடுங்கிறத. ஸோ அதில் டியூபில் பற்றி ஒரு சிம்பிள் டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. நான் கீவேர்ட் வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் கால்டு டியூபிள். நான் கீவேர்ட்ஸ் ஆர்குமெண்ட் ஆர் கால்டு டியூபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கீவேர்ட் வேரியபிள் ஆர்குமெண்ட் ஆர் கால்டு டியூபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பிகினிங்கில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனை டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு அனாமனஸ் ஃபங்க்ஷன். அனாமனஸ் ஃபங்க்ஷன் எதை சொல்லுங்கள் பார்க்கலாம். த லேம்டா ஃபங்க்ஷன். ஸோ அப்போ யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், பில்டின் ஃபங்க்ஷன் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போது லேம்டா ஃபங்க்ஷனை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபார் இன்ட்ரடக்ஷன் மட்டும் சொல்லிடுறேன் இந்த லேம்டா ஃபங்க்ஷனில். ஸோ ஒவ்வொரு ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய கான்செப்ட் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அனாமனஸ் ஃபங்க்ஷனும் லேம்டா ஃபங்க்ஷனும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன்று தான், ஒரே மாதிரியான ஃபங்க்ஷன் தான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த அனாமனஸ் ஃபங்க்ஷனை பற்றி நம்ம எலாபரேட்டாக இப்போது டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாட் இஸ் அனாமனஸ் ஃபங்க்ஷன்? In Python, anonymous function is a function that is defined without a name. அதோட without name நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை டிஃபைன் பண்ணுறோம். ஸோ அதாங்க சொல்கிறேன், anonymous function is a function that is defined without name அப்படின்னு சொல்கிறாங்க. that is defined without name. while normal function are defined using def keyword. normal function எப்படி நம்ம டிஃபைன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா def keyword. in Python, anonymous function are defined using lambda keyword. பைத்தான் அனாமனஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லேம்டா கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அசைன் பண்ணுறோம். ஹென்ஸ் அனாமனஸ் ஃபங்க்ஷன் ஆர் ஆல்சோ கால்டு லேம்டா ஃபங்க்ஷன். அனாமனஸ் ஃபங்க்ஷன் ஆல்சோ கால்டு என்னென்னு சொல்கிறோம், லேம்டா. ஆல்ரெடி நம்ம இதை படிச்சிருக்கோம் ஃபஸ்ட்லேயே. லேம்டா ஃபங்க்ஷனோட இன்னொரு நேம் தான் என்னது அப்படின்னா அனாமனஸ் ஃபங்க்ஷன். ஸோ அதை இங்கே நம்மளுக்கு அப்படியே ரெசிப்ரோக்கலாக சொல்கிறாங்க, மாற்றி சொல்கிறாங்க. சரிங்களா? இதுதான் நம்மளுடைய டெஃபினேஷன் அப்படின்னு சொல்லலாம். எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாட் இஸ் அனாமனஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு அது ஒரு 2 மார்க் கொஷினில் கேட்கலாம். ஸோ ஃப்ரம் த பிகினிங்லேருந்து எண்ட் ஆஃப் த பேராகிராஃப் வரலும் நீங்கள் எழுதணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 1 மார்க் இருக்குது. அனாமனஸ் ஃபங்க்ஷன் இஸ் டிஃபைன் இன் த டெஃபினேஷன் வித் இட் நேம் ஆஸ், இது ஒரு 1 மார்க்கு.
அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கீவேர்ட் டிஎஃப் அது ஒரு 1 மார்க்கு. லேம்டா அனாமனஸ் ஃபங்க்ஷன் மட்டும் டிஃபைன் பண்ணும்போது என்ன கீவேர்டு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த லேம்டா அப்படிங்கக்கூடிய ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். அனாமனஸ் ஃபங்க்ஷன் ஆர் ஆல்சோ கால்டு லேம்டா ஃபங்க்ஷன் அது ஒரு 1 மார்க்கு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா வாட் இஸ் த யூஸ் ஆஃப் லேம்டா ஆர் அனாமனஸ் ஃபங்க்ஷன். அடுத்த டாப்பிக்கு வாட் இஸ் த யூஸ் ஆஃப் அனாமனஸ் அண்டு lambda function. So after next class la discuss பண்ணலாம். Thank you.